டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அந்த பாயில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் டிக்கா எப்படி வீட்டிலேயே செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட் வர ஒரு 4 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு ஆனியன் இது மாதிரி ஸ்கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கேப்சிகம் இதே மாதிரி ஸ்கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். அப்புறமேலு ஒரு ஸ்பூன் சீரக பவுடர், அப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 1/2 லெமன், அப்புறம் தேவையான சால்ட். இது மட்டும் தான் வந்து தேவை. அப்புறம் சிக்கன் வந்து எடுத்துருக்கேன். ஒரு 300 கிராம்ஸ் இருக்கும் எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யறாங்கன்னா, இதில் தயிரும் சால்ட்டும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர், சீரக பவுடர், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த தயிர் கூட எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க. லெமன் இதேமாதிரி நல்லா புளிஞ்சு விட்டுட்டு சீட்ஸ் இல்லாமல் வச்சுக்கோங்க. இது கூட எடுத்து வச்சுருக்க ஆனியன்ஸ், கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா மேரினேட் ஆகணும். அதுக்காக சால்ட் பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை இப்படியே கூட மேரினேட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1 ஹவராக மேரினேட் பண்ணிவிட்டு செய்யலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே சிக்கன் வாங்கி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரீசர் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வச்சுட்டு நீங்கள் செய்ய போகும்போது எடுத்துக்கோங்க. எடுத்து மேரினேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. நிறைய அமேசான்லேயே விற்கிறாங்க இந்த மாதிரி ஸ்டிக்னால், நிறைய கடைங்களுக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேப்சிகம், அப்புறம் ஒரு ஆனியன்ஸ், அப்புறம் ஒரு சிக்கன் பீஸ், அதே மாதிரி ஒரு கேப்சிகம், ஒரு ஆனியன், ஒரு சிக்கன் பீஸ். இதே மாதிரி வந்து எல்லா சிக்கன்ஸும் இதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கில் வந்து வச்சுக்கோங்க. வச்சு உங்கள்கிட்ட வந்து தோசைக்கல் இருக்கும், தோசைக்கல் ஆயிலோ இல்லை பட்டரோ போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அது நான் எப்படி ஃப்ரை பண்ணுறது
இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறது தான். நான் உடனே வந்து இந்த ஸ்டிக்கில் வந்து எல்லாத்தையும் போடுறேன். ஸோ அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு நான் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஃப்ரை பண்ணணும்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்டிக்கில் பற்றி வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதுவுமே எல்லாத்தையுமே இது ஸ்டிக்கில் குத்தி வச்சுட்டு தோசைக்குள்ளே பட்டர் ஊற்றியோ இல்லை எண்ணெய் ஊற்றியோ வந்து இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு திருப்பி விட்டிங்கன்னா சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடும். கொஞ்சம் நல்லா பழைய தோசைக்கெல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற தோசைக்கெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பழைய தோசைக்கெல்லாம் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இதையும் திருப்பி விடுங்க ஒவ்வொன்றா. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகுது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆகணும். இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் நல்லா ப்ரௌனாக இருக்குதுங்க. இந்த மாதிரி ஆனாலே நல்லா பாயில் ஆனதுக்காக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நீங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீட்டே சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 200 கிராம் சிக்கன், காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு எக் 2, அப்புறமே மைதா மாவு, பிரெட் கிராம்ஸ், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து ஃபஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. சிக்கனை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பாப்கார்ன் செய்யும்போது கரெக்டாக இருக்கும். அது கூட வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் எல்லாமே வந்து இந்த சிக்கனுக்குள்ளே வந்து நல்லா படுற மாதிரி, எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் 1 ஸ்பூன் சோயா சாஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் யூஸ் பண்ணல. சரி, குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணல. உங்களுக்கு வேணால் நீங்கள் அந்த டேஸ்ட்டுக்கு வேணால் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா 20 மினிட்ஸ் அப்படியே வந்து ஊற வச்சுடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து சிக்கனுக்குள்ளே அந்த மசாலா ஃபுல்லாக இறங்கும். ஸோ இது அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணால் இப்போ ஏன்னா சிக்கனில் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும், தண்ணி வரும், நம்ம சால்ட்லாம் அதனால வேணால் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் மட்டும் போதும். இப்போ 2 எக் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது 2 எக்கையும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அடிச்சுக்கோங்க. மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவில் வந்து 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடரும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கனில் சால்ட் போட்டிருக்கனால இதில் கம்மியான அளவுக்கு சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எடுத்து வச்சுக்கோங்க. மைதாவில் சிக்கன் பீஸ் எடுத்து போடுங்க. போன்லெஸ் சிக்கனாக நான் எடுத்து வச்சுருக்கேன்.
சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண சிக்கன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து மைதாவில் போடுங்க. அந்த சிக்கன் ஃபுல்லாக மைதா படணும். அந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக படுற மாதிரி பார்த்துக்கோங்க. மைதாவில் போட்ட சிக்கனை வந்து எடுத்து எக்கில் போடுங்க. கலந்து வச்சுருக்க எக்கில் வந்து எல்லா பக்கமும் சிக்கன் படணும். அப்புறம் அந்த சிக்கன் பீஸ் எடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா மைதாவில் போடுங்க. எக்ஸ்ட்ரா எக்கெல்லாம் எடுத்துகிட்டு மைதாவில் போடுங்க. இப்போ இந்த மைதாவில் இந்த செகண்ட் டைம் போடும் போது என்ன பண்ணுறீங்கன்னா பால் மாதிரி சின்னதாக அப்படியே உருட்டிக்கோங்க. உங்கள் கையாலேயே வந்து அப்படியே உருட்டுங்க. பாப்கார்ன் ஷேப்க்கு அப்போ தான் வரும். நான் எப்படி உருட்டுறேன் நீங்களே பாருங்கள். இதே மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ வந்து அது நல்லா பால் மாதிரி இந்த சிக்கனை உருட்டி வச்சுருக்கோம் மைதாவில் போட்டு. அதை எடுத்து என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் வந்து எக்கில் போடணும். பார்த்தீங்களா நான் எப்படி உருட்டி வச்சுருக்கேன்னு? அப்போ தான் பாப்கார்ன் ஷேப் கரெக்டாக வரும். மறுபடியும் எக்கில் போடுங்க. எக்கில் போட்டதுக்கப்புறம் எல்லா பக்கமும் இந்த சிக்கனில் வந்து எக் படணும். இப்போ அந்த சிக்கன் பால் எடுத்து பாப்கார்னை எடுத்து பிரெட் கிரம்ஸில் போடுங்க. பிரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா அதே மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க. கையில் எப்படி மைதா மாவில் உருட்டி விட்டிங்களோ அதே மாதிரி பிரெட் கிரம்ஸில் போட்டதுக்கப்புறமா அந்த பால் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. அப்போ தான் பாப்கார்ன் ஷேப் கரெக்டாக வரும் உருண்டையாக. அதுக்காக தான் எல்லா பக்கமும் பிரெட் கிரம்ஸ் படணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஷேப் கொண்டு வரேன் நீங்களே பாருங்கள். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஃப்ரீசரில் வந்து 1 வீக் ஸ்டோர் பண்ணியும் வைக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி 1 hour ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இல்லை ஸ்ட்ரைட்டாக கூட ஃப்ரை பண்ணலாம். நல்லா தான். அவ்வளோதான். இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். நான் இது பாதி சிக்கன் தான் கால்வாசி சிக்கன் தான் எடுத்து வச்சுருக்கேன். மீதியை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். சரி, இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதனால் கொஞ்ச நேரம் ஆயில் வைங்க பேனில். ஸ்டவ்வில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் இது சிக்கனை போடணும். இன்னும் எனக்கு ஆயில் ஹீட் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. சிக்கன் பாப்கார்னும் ஒவ்வொன்றா போடுங்க. மொத்தத்தையும் போடாதீங்க. ஒவ்வொன்றா கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. எல்லா பாப்கார்னையும் போடுங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டவ்வை சிம்மில் ஆக்கிடுங்க. போடும்போது நல்ல ஹீட்டில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுருங்க. இல்லைனா பிரெட் க்ரம்ஸ் வந்து கரிஞ்சு போய்டும். மேலே இருக்க பிரெட் க்ரம்ஸ் மட்டும் கரிஞ்சிடும். உள்ளே இருக்க சிக்கன் வந்து வெந்திருக்காது. அதுக்காக தான் நம்ம சிம்மில் வச்சிடுறோம். எல்லா பாலையும் ஒன்று ஒன்றா போடுங்க. பாப்கார்னையும் போட்டதுக்கப்புறம் உடனே வந்து கரண்டியை வச்சு கிளறி விட்டுறாதீங்க. நல்லா ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனும் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த சைடு நீங்கள் திருப்பி போடணும். அது வரைக்கும் அது வந்து ஒன் சைடில் வேகட்டும். ஸ்டவ்வும் சிம்லேயே இருக்கட்டும். வேகமாக வைக்காதீங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ தான் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இன்னும் கலர் வந்து ஒரு பக்கம் இன்னும் மாறலை. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஒரு பக்கம். இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. பொறுமையாக திருப்பி போடுங்க. ஒவ்வொரு சிக்கன் பாப்கார்னையும் திருப்பி போடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே வந்து ஃப்ரெஷ் சிக்கனை வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு தான் நம்ம பார்க்குறோம். இது எந்த ஃப்ரோசன் ஐட்டமும் கிடையாது. போய் எந்த ஸ்டோர்லேயும் போயிட்டு ஃப்ரோசன் பண்ண சிக்கன் பாப்கார்னை வாங்கிட்டு வந்து எங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுக்குறதோட நீங்கள் வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக எப்படி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ரொம்ப ஹெல்த்தி. நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது என்னென்ன போட்டு செஞ்சு கொடுக்குறோன்ட்டு நமக்கே தெரியும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது இது ஒரு
ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. எல்லா பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் தான் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். மீதியெல்லாம் நான் ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு வேண்டியப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செஞ்சுப்பேன். நீங்களும் அதே மாதிரியே செஞ்சுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டு இதே மாதிரி பாப்கார்ன் ஷேப்பில் உருட்டியே நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. வெறும் சிக்கன் தனியாக வச்சிங்கன்னா செய்யும் போது கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இனி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொதிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ எண்ணெய் ஃபுல்லாக கொஞ்சம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் தான் வந்து கரெக்டாக எம்மி எம்மி. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ சிக்கன் பாப்கார்ன் ரொம்ப ஈஸியாக, ஹெல்த்தியாக, டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. உங்கள் குழந்தைங்க சாப்பிடும் போதே ரொம்ப உங்களுக்கே சந்தோஷமாக ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட நீங்கள் சேர்த்து சிக்கன் பாப்கார்னோட சேர்த்து டொமேட்டோ சாஸோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே எப்படி சிக்கன் வச்சு நக்கட் செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து சிக்கன், போன்லெஸ் சிக்கன் ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. போன்லெஸ் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் சால்ட்டு தேவையான அளவுக்கு, பெப்பர் தூள், சில்லி பவுடர், அப்புறமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ப்ரெட் ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்துக்கேன், எக்கு ஒன்று, பிரெட் கிராம்ஸ் ஒன்று. அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட் இந்த ப்ரெட்டை எடுத்துக்கோங்க. ப்ரெட்டை எடுத்துகிட்டு அந்த சைடில் இருக்க அந்த பிளாக் கலர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ப்ரெட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன சைஸ் ப்ரெட்டாக இருக்கறனால 4 எடுத்திருக்கேன். இதுவே பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 இல்லைனா 3 போதும். இப்போ ஃபஸ்ட்டு அது பிளாக் கலரை கட் பண்ணிடுவோம். சைடில் ஓரத்தில் இருக்க ப்ரெட் உள்ளது இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். அந்த ப்ரெட்டை மட்டும் இது மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. 4-5 இதுவாக பிச்சு போட்டுக்கோங்க. ப்ரெட்டை ஒரே ஒரு சுற்று மட்டும் போட்டால் போதும். அப்படியே பிரெட் கிரம்ஸ் மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு அரைச்சாலே போதும். இப்போ வந்து எப்படி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். எப்படி பிரெட் கிரம்ஸ் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இந்த பிரெட் கிரம்ஸ்குள்ளே இப்போ மற்ற எல்லா பொருளையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுருக்க போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. தண்ணியே இல்லாமல் எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரையாக இருக்கணும் சிக்கன். அதை வந்து உள்ளே போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து எல்லா சிக்கனையும் போட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. அது அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ இது கூட 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் சோயா சாஸ் வேணான்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மூடி வச்சு மிக்சியில் போட்டு ஒரு அரைக்க போகிறோம். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி வந்து இது போட்டிருக்க எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரெட் கிராம்ஸு, சிக்கன், பெப்பர் பவுடர் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிற பாருங்க. இது மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. இப்போ நான் காமிப்பேன் பாருங்கள். நல்லா கொஞ்சம் திரியாக இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நக்கட் செய்யும் போது உள்ளே இந்த சிக்கன் இருக்கிறதும் தெரியும், சிக்கன் இல்லாத மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா மாவு மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்ட்டு. இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கோங்க. நல்லா அது கூடயே வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு ஸ்பூன் போல் வந்து அப்படியே மேலே ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து கையில் ஒட்டாது. பிசையும் போது இன்னும் நல்லா சாஃப்டாக ஆகும் அந்த நக்கட்ஸு. இப்போ உங்களுக்கு பிசைய நான் இது பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகுதுன்னு. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கும் அந்த பிரெட் கிராம்ஸ் எல்லாம். அதுக்காக தான் அது நல்லா பிசைகிறது. அந்த சிக்கன் நக்கட்ஸு பிரெட் கிராம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டவே இல்லை எனக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த சப்பாத்தி கட்டையில் தான் போட்டு தேய்க்க போகிறேன். உங்களுக்கு சப்பாத்தி கட்டைனாலும் ஓகே, இல்லைனா கிச்சன் திண்டில் கூட இங்கே வச்சு இது பண்ணிக்கலாம். நான் இதை இப்போ வந்து 2 பாகமாக பிரிச்சுக்கிறேன். இருக்கிற அந்த சிக்கன் நக்கட் மசாலாவை 2ஆக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையாக எடுத்துக்கோங்க. நல்லா போட்டு சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி கை வச்சே தட்டுங்க. உங்களுக்கு கை வச்சு தட்ட வரலன்னா சப்பாத்தி ரோல் பண்ணுற அந்த கட்டையை வச்சு கூட ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே அப்படியே கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் நல்லா இது திரட்டும் போது கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு வரும், இல்லைனா வராது. அதனால் நீங்கள் ஆயில் கண்டிப்பாக போட்டாகணும். அது மேலே ஆயில் தொட்டு அப்படியே கை வச்சு அமுக்குங்க. உங்களுக்கு கை வச்சு பண்ண முடியலனா நீங்கள் சப்பாத்தி கட்டையை கூட வச்சு கூட ரோல் பண்ணிக்கலாம். அதை வச்சு கூட தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப நைஸாகவும் திரட்டாதீங்க, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியமான சைஸில் இருக்கணும். இந்த ஓரத்தில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா அதெல்லாம் எடுத்துருங்க. 4 சைடும் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. நல்லா சதுரமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த நக்கட்ஸோட ஷேப் வரும் உங்களுக்கு. அதனால தான் சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறது, அன்ஈவனாக இருக்கிறதுனால. இனி பீஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். சதுரமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தடிசாக இருந்துச்சுன்னா உள்ளே இருக்க சிக்கன் வேகாது. அதனால தான் ஓரளவுக்கு மீடியமான ரொம்ப தடிசு இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. மெலிசாக இருந்துச்சுன்னா எடுக்க வரவே வராது அந்த கட்டையிலேருந்து. அதனால் மீடியமான இருக்கணும். இப்போ நான் எடுக்கும்போது காட்டுறவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த நக்கட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு பிளேட் அடிச்சுக்கோங்க. அந்த பிளேட்டில் ஒவ்வொன்றா நைஃப் வச்சே எடுங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த அளவுக்கு தடிமன் இருந்தால் போதும். இதோட மெலிசாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கட்டும். அதேமாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்துக்கலாம். பார்த்து பொறுமையாக எடுங்க, இல்லை எல்லாமே வராது. அதனால் நைஃப் வச்சு எடுத்துக்கோங்க. நைஃப் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான சிக்கன்லேயே வந்து
நம்ம நக்கட் செய்கிறோம். நம்ம வந்து ஃப்ரீஸான சிக்கன் கிடையாது. நம்ம பேக் பண்ண சிக்கனை வாங்கி கடையில் ரெடியாக இருக்கும், உங்களுக்கு ரெடி டு ஈட்னு சொல்லிட்டு ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் கிடையாது. நமக்கு என்ன போட்டிருக்கோம், என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இதை நம்ம வந்து தைரியமாக சாப்பிட்லாம், நம்மளும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடும் போது கொடுக்காம இருக்க வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். அவ்வளோதான். இதே மாதிரி மீதி இருக்க அந்த நக்கட்ஸோட மசாலாவும் இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அடுத்தது எக் எடுத்துக்கோங்க. ஒரு எக்கு ஒரு சின்ன பவுல் வச்சுக்கோங்க. அதில் ஒரு எக்கு எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூடயே வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க, அதிகமாக வேண்டாம். இந்த எக்குக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு மட்டும் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம அதில் சால்ட்டு போட்டிருக்கனால கரெக்டாக கம்மியாக போட்டுக்கோங்க. சும்மா ஒரு பிஞ்ச் மாதிரி போட்டால் கூட போதும். இந்த எக்குக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். இது கூடயே வந்து ஒரு ஸ்பூன் மில்க் எடுத்து ஊற்றிக்கோங்க. சூடே இல்லாமல் இருக்கிற மாதிரி மில்க் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஆறுன மில்கா. நல்லா வந்து அடிச்சுக்கோங்க. ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா எக்கை வந்து நல்லா அடிச்சுக்கோங்க. மில்க்கும் எக்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நக்கட் செஞ்சிடலாம். இப்போ எக்கும் எடுத்தாச்சு, பிரெட் க்ரம்ஸும் எடுத்தாச்சு. இப்போ இந்த சிக்கன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அந்த நக்கட்ஸை எக்கில் போட்டுக்கோங்க. எக்கில் எல்லா இடத்துலையுமே அந்த நக்கட்ஸில் இந்த எக் படணும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் எடுத்து போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா எக்கெல்லாம் தட்டி விட்டுட்டு பிரெட் க்ரம்ஸில் போடுங்க. அந்த சிக்கன் பீஸில் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்கிறனால தான் மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் பிரெட் க்ரம்ஸ் போடுறது. இந்த மாதிரி ஸ்லைஸாக ஒன்று போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் பிரெட் க்ரம்ஸ் போடுறது. இந்த மாதிரி ஸ்லைஸாக ஒன்று போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி இருக்க ஒவ்வொரு சிக்கன் பீஸையும் எக்லேயே போடுங்க. அவ்வளோதான். இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி. பிரெட் க்ரம்ஸ் கூட எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மந்த் கூட நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம், பிரெட் க்ரம்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். இது நான் ஹோம்மேட் வீட்டில் செஞ்ச பிரெட் க்ரம்ஸ் தான். இப்படி ஒன்றா 2 இல்லை 3 கூட போட்டு நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, பிரெட் க்ரம்ஸ்குள்ளே ஒட்டிக்கும். அதனால தான் இப்போ நான் 2 பீஸ் மொத்தமாக போட்டிருக்கேன். இது மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா நக்கட்ஸையும் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா நக்கட்ஸுமே அந்த பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கல, பாதி நக்கட்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். மீதி இதை எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். நான் மீதி இருக்கிற நக்கட்ஸை வந்து இதே மாதிரி பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் போட்டு நான் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வேண்டியப்போ நான் எடுத்து ஃப்ரை பண்ணிப்பேன். இப்போ ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் கடாயில். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நக்கட்ஸ் ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணலாம். அவ்வளோதான், ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு நக்கட்ஸாக போடுங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்புறம் உள்ளே இருக்க சிக்கன் வந்து வேகாது. நம்ம அரைச்சி போட்டிருக்கனால உள்ளே இருக்க சிக்கன் கொஞ்சம் பாயில் ஆகும். வேகாத சிக்கன் தான் அது. அதனால் நீங்கள் சிம்மில் வச்சா தான் உள்ளே இருக்க சிக்கன் வந்து நல்லா வேகும். அந்த ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க.
இதுக்கு ரொம்ப ஆயிலும் உங்களுக்கு தேவையில்லை, கம்மியாகவே ஆயில் ஊற்றினா போதும். ரொம்ப டீப் ஃப்ரையும் வேண்டாம், ஓரளவுக்கு ஷாலோ ஃப்ரையாக இருந்தால் கூட இது போதும். ரொம்ப நிறைய ஆயில் முங்க முங்க ஊற்றணும்னு கிடையாது. உடனே வந்து திருப்பி போடாதீங்க, ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆனவுடனே அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நான் திருப்பி போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும், கோல்டன் ப்ரௌன் கலரில். அடுத்த பக்கம் அதே மாதிரி எல்லா நக்கட்ஸுமே திருப்பி போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் வந்து இதேமாதிரி பிரெட் க்ரம்ஸ் போட்டு நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் கூட நீங்கள் டெய்லி கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், கெடாது. அது மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பப்போ ஈவினிங் வேண்டியப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு பாதி தான் உங்களுக்கு நான் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன், மீதி எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆயில் அதிகமாக அப்சர்வ் பண்ணவே பண்ணாது இது, உங்களுக்கே தெரியணும். அப்போது ஊற்றின ஆயில் அப்படியே இருக்குது, ஸோ ஆயிலும் அதிகமாக எடுக்காது. அவ்வளோதான், 2 சைடுமே நல்லா வந்து வெந்துடுச்சு, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே தெரியும். அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நக்கட்ஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே எவ்வளோ கிறிஸ்பியாகவும் உள்ளே எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். எனக்கு என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சில்லி சிக்கன் எப்படி வீட்டிலேயே செய்யலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க, இது போனோடயே செய்யலாம். அப்புறம் ஒரு கேப்சிகம், என்ன கலர் கேப்சிகம் வேணால் எடுத்துக்கலாம், க்ரீன், ரெட், எல்லோ எது வேணால் எடுத்துக்கலாம். நான் க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமேல் வந்து பெரிய ஆனியனாக இருந்துச்சுன்னா ஒரு ஆனியன் போதும், எனக்கு சின்ன ஆனியனாக இருக்கிற 2 ஆனியன் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் சில்லி சாஸ் எடுத்துருக்கேன். அப்புறம் டொமேட்டோ சாஸ் ஒரு 3 ஸ்பூன், சோயா சாஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறமேல் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து இந்த பவுலில் போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி இல்லாமல் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. அந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு மட்டும் போட்டுக்கோங்க. சாஸ் செய்யும் போது அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேல் வந்து இதில் காஷ்மீரி சில்லி பவுடர்னு சொன்னால அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் 1 ஸ்பூன், இதில் வந்து பிளாக் பெப்பர் தூள் இல்லைன்னா ஒயிட் பெப்பர் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுடைய எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க.
அதுதான் இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணுறது எப்படி காமிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹீட்டாக இருக்கணும். பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இது மாதிரி சிக்கன் ஒவ்வொன்றா போடுங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலராக வேணும் அப்படின்னா ஃபுட் கலர் தாராளமாக சேர்த்துக்கலாம். சிக்கனை போட்டோடனே வந்து கிண்டி விடாதீங்க. அடியில் அப்படியே ஒட்டிட்டு வராது. அடி பிடிக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து இந்த மாதிரி எடுத்துடுங்க. ஒன்றோட ஒன்று அப்போ தான் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கன் போடும்போது எந்த அளவுக்கு எண்ணெய் அப்படியே கொதிச்சுட்டு வச்சு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அதை ஃபுல்லாக அடங்கி போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்தாலே வந்து உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்துடுச்சு அர்த்தம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே இதை எடுத்துருங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க கார்லிக் போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க கார்லிக் போட்டுக்கோங்க. இதில் ஒரு 10 பூண்டை வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இது கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் கட் பண்ணி எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்கணும். லைட்டாக அந்த ஸ்மெல் வர வதக்கலாம். அதுக்கூட வந்து ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு இருக்கிற அடியில் உள்ள அந்த வெங்காயம் மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், எல்லாமே லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப வந்து கிரேவிக்கு வதக்குற மாதிரிலாம் வதக்க வேண்டாம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் போட்டுக்கோங்க. இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க.
ஏற்கனவே சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது சால்ட்டு போட்டுருக்கோம். ஸோ அதனால் இதுக்கு தேவையான கொஞ்சமாக போடுங்க. அப்புறமா வேண்டியப்போ பார்த்து போட்டுக்கோங்க. இதுனா அப்படியே வந்து குக் ஆகட்டும். ஒரு 3 to 4 minutes குக் ஆனால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வெந்தாலே போதும். இதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் போட்டுக்கோங்க. இது வந்து நான் வீட்டிலேயே செஞ்சது தான். அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஒரு 3 ஸ்பூன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அவ்வளோதான், இந்த அளவுக்கு போதும். ஒரு 2 minutesல வந்து இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் இது கூட போடுங்க. உங்களுக்கு சில்லி சிக்கன் ட்ரையாக வேணும்னா இப்படியே கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். ஒரு 2 minutesல. உங்களுக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் ஊற்றிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். இது நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணதுனால வந்து உங்களுக்கு இதுவே நல்ல கலராக கிடைக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் நல்ல கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் இல்லாதவங்க கேசரி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் எந்த கலருமே ஆட் பண்ணல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா கட்டி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இதுக்கு மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரிங் ஆனியன் போடுங்க. ஸ்ப்ரிங் ஆனியனுடைய அடியில் உள்ள வெங்காயத்தை ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ மேலே உள்ள அந்த இலை மட்டும் அப்படியே போடுங்க. இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் ரொம்ப முக்கியம், அது போட்டுக்கோங்க. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை அப்படியே உங்களுக்கு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. எந்த ஃபுட் கலரும் எதுவுமே இல்லாமல் நீங்களும் வீட்டில் ஈஸியாக செய்யலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடிக்கடி செய்வேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.